राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो छत्रपति शिवाजी महाराज की जय। इंद्र स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। அழகான சத்ரபதி சிவாஜியினுடைய ஜெயந்தி 19 பிப்ரவரி 1630 சிவாஜி மகாராஜா அவதார தினம் இன்று. இன்னைக்கு இவ்வளவு தூரம் இந்து விஷயங்கள், இந்துஸ்தானம், பல விஷயங்கள்லாம் நாம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அதற்கான வித்திட்டவன் சத்ரபதி சிவாஜி ராஜே. ஏன்னா இப்ப நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய மதன் மோகன் பிருந்தாவன விஷயங்கள் எல்லாமே அவுரங்கசீப் அவனுடைய காலகட்டம். அந்த காலகட்டம் தான் சத்ரபதி சிவாஜியினுடைய காலகட்டம். ஓகேவா? அழகான ராதா மதன் மோகன் மன்மதனையும் மோகிப்பிக்க செய்யும்படியானவன். சாதாரணமா யாராவது ஒருத்தனை பார்த்தா மன்மதன் மாதிரி இருக்கான், மயங்குவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி எல்லாரும் மயங்கக்கூடிய மன்மதனே மயங்கும்படியான ஒருத்தன் மதன் மோகன். மன்மதனும் மோகிச்சு போகும்படியான அழகன். குழலழகர், வாயழகர், கண்ணழகர், கொப்பூழி எழு கமல பூவழகர். எப்படி ரங்கநாதன் அழகன் அப்படின்னு சொல்றோமோ, கள்ளழகர் திருமாலிருஞ்சோலை அவர அழகன் சுந்தர்ராஜன் சொல்றோமோ, அந்த மாதிரி அழகன். எப்படி திருக்குறுங்குடி நம்பிய சுந்தர பரிபூரண நம்பி அப்படின்னு சொல்றோமோ, அது போலே ரொம்ப ஆச்சரியமான அழகான அழகன். மன்மதனும் மயங்கும் அழகன். மன்மத ராசா, என் மன்மத ராசா அப்படின்னு கொஞ்சலாம், மடியில வச்சுண்ட கொஞ்சலாம், கண்ணத்தை கிள்ளி கொஞ்சலாம், இடுப்ப கட்டிண்ட கொஞ்சலாம். அவன் நடக்கும் பொழுது அவன் பின்னழக பார்த்து கொஞ்சலாம். தூரத்துல பார்த்தாலும் அழகன், பக்கத்துல பார்த்தாலும் அழகன், படுத்துண்டு பார்த்தாலும் அழகன், நின்னுண்டு பார்த்தாலும் அழகன், உட்கார்ந்து பார்த்தாலும் அழகன், வீதி உலா வந்தாலும் அழகன், தூங்கும் பொழுதும் அழகன். அழகன் 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 அழகன். நம்மளை அழவிட்டாலும் அழகன். அப்படி ஒருத்தன் மதன கோபாலன். மதன கோபாலன், ராதா மதன மோகனன். இந்த ராதா மதன் மோகன் இவனுடைய விஷயத்தை சொல்லும் பொழுது கிருஷ்ணனுடைய கொள்ளு பேரன் வஜ்ரநாபன் அப்படின்னு அவனுக்கு பேர். ஸோ கிருஷ்ணனுடைய கொள்ளு பேரன் நான் சொல்லிட்டேன். அப்ப கிருஷ்ணனுடைய எந்த பிள்ளைக்கு பிறந்த ஒருவன் இந்த வஜ்ரநாபன் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. கிருஷ்ணன் 16,100 பத்தினிகள். அதுல கிருஷ்ணனுடைய எந்த பத்தினிக்கு பிறந்த பிள்ளை, அந்த பிள்ளைக்கும் அந்த அவன் கல்யாணம் அந்த பெண் அவர்களுக்கும் பிறந்த ஒருவன், அவனுக்கும் இன்னொருத்துக்கும் கல்யாணமாக பிறந்த ஒருவன் வஜ்ரநாபன். ஓகேவா? இந்த லிஸ்ட் கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்றா? நேற்று எனக்கு ஒரு கேள்வி கேட்கறேன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பதிலே போடல, அதனால கேள்வி கேட்கல போல இருக்கு. அழகான அந்த
வஜ்ரநாபன். அவனுக்கு ரொம்ப ஆசை கிருஷ்ணனுடைய மூர்த்திகளை பல இடங்கள்ல பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு. இன்னைக்கு நாம கொண்டாடக்கூடிய பல மூர்த்திகள், துவாரகாநாத், டாக்கூர் துவாரகாநாத், அப்புறமா பேட் துவாரகாநாத், ராதா மதன் மோகன், ராதா கோவிந்ததேவ், ராதா கோபிநாதன், இப்படி நிறைய மூர்த்திகள் வஜ்ரநாபனாலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட மூர்த்திகள். இந்த வஜ்ரநாபன் கிருஷ்ணனுடைய பல மூர்த்திகளை பகவானுடைய லீலாஸ்தலங்கள்ல பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். அவன் ரொம்ப அழகா மூர்த்திகள் பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டான். ஸோ யார்கிட்ட கேட்கறது? ஏன்னா இந்த வஜ்ரநாபன் காலத்துல கிருஷ்ண பத்னிகள் யாரும் இல்லை அவனுக்கு எடுத்து சொல்றதுக்கு. அப்ப யார் இருந்தா அப்படின்னா பரீட்சித்தினுடைய அம்மா உத்தரை, அவள் பேர் உத்தரான்னு பேரு. அந்த உத்தராவுடைய வழிகாட்டுதல், ஏன்னா உத்தராதான் நேரடியா கண்ணனை பார்த்திருக்கான். பரீட்சித்தினுடைய அம்மா, சரியா? சுபத்ரா அர்ஜுனன், அர்ஜுனனுடைய பிள்ளை அபிமன்யு, அபிமன்யுனுடைய மனைவி உத்தரா, உத்தராவினுடைய பிள்ளை பரீட்சித்து. ஓகேவா? அந்த உத்தராதான் நேரடியா கண்ணனை பார்த்தவள் அப்ப இருக்கா. உத்தரதான் பகவானை பார்த்து சரணாகதி பண்ணி என் பிள்ளையை காப்பாற்று அப்படின்னு சொல்ல, பகவான் கிருஷ்ணன் உத்தராவின் கர்ப்பத்தில் நுழைந்து அவளுடைய கர்ப்பத்துல இருந்த பரீட்சித்தை காப்பாற்றினார். அதனால உத்தராவுக்கு தெரியும் சொல்லி வஜ்ரநாபன் உத்தராவிடத்தை கேட்க கிருஷ்ண ரூப லாவண்யத்தை அவள் வர்ணிக்கிறாள். யார் வர்ணிக்க முடியாது? அவாவா மயங்கினபடி வர்ணிப்பா. கிருஷ்ண ரூப லாவண்யத்தை வர்ணிக்கிறதுக்கு இந்த முறைன்னு கிடையாது, இந்த வார்த்தைகள் தான் கிடையாது. எல்லா விதத்திலையுமே வர்ணிக்கலாம். எந்த மொழியில வர்ணிச்சாலும் கிருஷ்ணனுடைய அழகு நிஜமாவே மோகம் கொள்ளத்தான் செய்யும். மோகன் நிஜமாவே, அது மன்மதனே மோகிச்சு போகும்படியா இருப்பான்னா மதன் மோகன்னா எப்படி இருப்பான்? சாட்சாத் மன்மத மன்மத. அதுவும் பிருந்தாவனத்துல ராசலீலா சமயத்துல கண்ணனுடைய அந்த ரூப லாவண்யமும் கண்களும் சிரிப்பும் வார்த்தையும் சப்தமும் அழகும் ஆபரணங்களும் ஆடையும் அப்படி இருப்பான் கண்ணன். தாசாமாதிரபூத் சௌரீஹி ஸ்மயமானமுகாம்புஜஹ பீதாம்பரதர ஸ்ரக்வி சாக்ஷாத் மன்மத மன்மதஹ அப்படின்னு ரொம்ப அழகாக வர்ணிப்பார் சுகபிரம்மம். ராசக்கிட சமயத்துல கண்ணன் ஆவிர்பவிச்ச அழகு அவ்வளவு ஜோரா சொல்லுவார். அப்ப அந்த கண்ணனை இத்தனைக்கும் உத்தரை கண்ணனை பார்க்கும்பொழுது கண்ணனுக்கு வயசாயாச்சு, 100 வயசுலாம் தாண்டியாச்சு கண்ணனுக்கு. அப்பயே அவ்வளவு அழகா இருந்தானாம் கண்ணன். அப்ப இள வயசுல கேட்கணுமா? அது சில பேருக்கு வயசாக வயசாக அழகு குறையும் சொல்லுவா. சில பேருக்கு வயசாக வயசாக அழகு கூடும். சில பேர்லாம் இள வயசுல பார்த்தா சோன சொப்பலாங்கின் நூண்டு இருப்பா தேமேன்னு, ஒரு காம்பீரியம் இருக்காது, ஒரு சபைப்பற்றோட இருக்க மாட்டார். ஒரு டீனேஜ் வந்தவொடனே ரூபம் மாறிடும்.
அப்படியே ஒரு டிரான்சிஷன் வரும். சில பேர் பார்க்கலாம், இந்த டீனேஜ் ரொம்ப அழகா இருப்பா, கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தா திடீர்னு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவா, அழகு குறைஞ்சு போயிடும், மாறி போயிடும். சில பேர் பார்க்கலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப அழகாயிடுவா, ஒரு வசீகரம் வந்துடும். சில பேர் பார்த்தா கல்யாணமாகி குழந்தையெல்லாம் பெற்றிருப்பா, குழந்தையெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்குற மாதிரி இருப்பா. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொருத்தரும் மாறிட்டு இருப்பா. சில பேர் பார்த்தாலே எத்தனை குழந்தைங்க பல்லில் இருக்கு, இப்போதான் கல்யாணம் ஆச்சு, அப்படியா அப்படின்னு. சில பேர் வந்து வயசாக வயசாக அழகு குறைஞ்சிரும், ஒரு பெருசா ஆடையிலையோ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லையோ பெருசா கவனம் வைக்க மாட்டார்கள். ஆமா போ அப்படி. சில பேர் வயசாக வயசாக ரொம்ப அழகா அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் வரும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பீரியட்ல இந்த அழகினுடைய விஷயங்கள் மாறுபடும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே அழகு இன்னொரு விதமாக பரிமளிக்கும், இன்னொரு பரிமாணத்தை எடுத்துக்கோம்னா அப்கோர்ஸ் கிருஷ்ணன். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அழகன். பார்த்த சாரதியா முறுக்க மீச வச்சுருந்தாலும் அழகன். பாலகிருஷ்ணனா குட்டி தொப்பைய வச்சுண்டு ஒண்ணுமே போடாம நின்னாலும் அழகன் தான். சர்வாபரண பூஷிதனாக வந்தாலும் அழகன் தான். குளிச்சுட்டு ஈரம் சொட்ட சுட்ட நின்னாலும் அழகன் தான். சயன கோலத்திலையும் அழகன் தான். இடுப்புல கைய வச்சுட்டு பாண்டரங்கனா நின்னாலும் அழகன் தான். அழகன் 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 அழகன். அந்த அழக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ரசிக்கிறார்கள். தாய்மை அப்படின்னு அந்த பாவத்துல யசோத போல பார்க்கக்கூடியவர்கள் அந்த அழகை ஒரு விதமாக ரசிக்கிறார்கள். நண்பனாக பார்க்கிறவர்கள் ஒரு விதமாக ரசிக்கிறார்கள். கோபாலர்கள், சுதாமா, அர்ஜுனன் இவர்கள்லாம் ஒரு விதமாக ரசிக்கிறார்கள். சகோதர பாவத்துல பலராமர் இவாள்லாம் ஒரு விதத்துல ரசிக்கிறார்கள். தேவர்கள் ஒரு விதமாக ரசிக்கிறார்கள். முன்ன பின்ன தெரியாதவர்கள் ஒரு விதமாக ரசிக்கிறார்கள். கிருஷ்ண பத்னிகள் ஒரு விதமாக ரசிக்கிறார்கள். கிருஷ்ண காதலிகளான கோபிகைகள் ஒரு விதத்தில் ரசிக்கிறார்கள். கிருஷ்ண பிதாக்களான நந்தகோபர், வசுதேவர் போன்றவர்கள் ஒரு விதமாக ரசிக்கிறார்கள். வயசானவர்கள் உக்ரசேன மகாராஜா, சூரசேன மகாராஜா, பீஷ்ம பிதாமகர் இவெல்லாம் ஒரு விதமா ரசிக்கிறார். விதுரர், அக்ரூரர் இவர்கள்லாம் ஒரு விதமா ரசிக்கிறார்கள். குப்ஜை ஒரு விதமாக, அவள் காமத்துல மட்டும்தான் கிருஷ்ண ரூபத்தை பார்க்கிறாள். வாவ் எப்படி இருக்கான் அவன் அப்படின்னு தான் பார்க்கிறான். வண்ணான் அவன் பொறாமையில பார்க்கிறான். ரொம்ப அழகா இருக்கும் ஸ்ரீமத் பாகவத்துல. கிருஷ்ணன் மதுராபுரிக்குள்ள வந்தோன்னா ஒவ்வொருத்தரும் பார்க்கறதும், அந்த மல்ல ரங்கத்துல ஒவ்வொருத்தரும் கண்ணனை பார்க்கறதும் விதவிதமாக வர்ணிப்பார்கள். அப்படி இந்த உத்தரா பகவான ரக்ஷகனா பார்த்திருக்கா. ரொம்ப அழகா பார்த்திருக்கா. அதனால அவள் இடத்துல கேட்கும் பொழுது அவள் வர்ணிக்கிறா கிருஷ்ண ரூப லாவண்யத்தை. பாதாதி கேசம். உடனே அழகா ஒரு மூர்த்தியை பண்ணி கொண்டு வந்து, பாருங்கம்மா எப்படி இருக்கான் இவன். உத்தரவுடைய திருவடியை பார்த்தா அப்படி திருஷ்டி சுத்தி போண்டா, தொட்டு கண்ணில் ஒத்தின்றா. ஜோர். இவனுடைய திருவடியிலிருந்து பகவானுடைய அடிப்பாகம், திருவடியிலிருந்து திருத்தொடைகள் வரைக்கும் வச்சுக்கோங்களேன், இல்லாடி இடுப்பு வரைக்கும், இது அப்படியே கிருஷ்ண போல இருக்கு அப்படின்னு சொன்னான். அந்த மூர்த்தி தான் மதன் மோகன். ராதா மதன் மோகன். சூப்பர்ல. அந்த ராதா மதன் மோகன் தான் இந்த பரசுராம் சௌபே அவர் வீட்டில் இருந்தான். அவர் வீட்டுக்கு எப்படி வந்தான்?
அது நாளைக்கு நான் சொல்றேன். இப்ப சனாதன கோஸ்வாமி விஷயத்துக்கு வருவோம். சனாதன கோஸ்வாமி அவரோட போறேன்னு இவன் சொல்லிட்டான். நேற்று சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? இப்ப சனாதன கோஸ்வாமி சொல்லிட்டார், இல்ல இல்ல எனக்கு இவனுக்கு நிறுத்தி நிதானமா பூஜை பண்ணி நிவேதனங்கள்லாம் பண்றப்பெல்லாம் சொன்ன சாத்தியமான காரியம். நீங்க உங்க வீட்டுல என்ன வச்சிருக்க, இப்படியே இருக்கட்டும் அவன் அப்படின்னு தான் சொல்லிட்டார். அப்ப ராத்திரி சொப்பனத்துல வந்துட்டான் மதன் மோகன். மதன் மோகன் வந்துட்டு, நான் உன் கூட வரேன், நீ கவலைப்படாத, நீ என்ன பிக்ஷு சாப்பிடுறியோ அதை நான் சாப்பிட்டுக்கிறேன். இந்த மாதிரி யார் சொல்லுவா? இந்த சௌலபியம் இருக்கு பாருங்க, இந்த சௌலபியத்தை கொண்டாடணும், இந்த சௌலபியத்தை ரசிக்கணும், இந்த சௌலபியத்தை என்ஜாய் பண்ணணும், இந்த சௌலபியத்தை பத்தி பாதுகாத்து வச்சுக்கணும். கோபிகள் இதுதான் மிஸ் பண்ணிட்டான். சௌலபியம் இறங்கி வந்தோன்னு அவன் அவ்வளவு எளிமையா வந்தோடனே, யா வி ஆர் ஃபார்ச்சுனேட், கிருஷ்ணனுக்கு எங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு, அவனுக்கு வா அவன் இதை மயங்கிட்டான் அப்படின்னு நினைச்சுட்டான். மயக்கு பவன் மயங்குவான். கண்ணன் மயங்காமலாம் இருக்க மாட்டான், பக்திக்கு மயங்குவான், நம்முடைய நல்ல எண்ணங்களுக்கு மயங்குவான், நல்ல வார்த்தைகளுக்கு மயங்குவான், நம்முடைய ஸ்ரத்தைக்கு மயங்குவான், நம்முடைய வினயத்துக்கு மயங்குவான், நம்முடைய வீரத்திற்கு மயங்குவான், தைரியத்திற்கு மயங்குவான், எல்லாத்துக்குமே மயங்குவான். அவன் என்கிட்ட மயங்கிட்டான் நினைச்சோம்னா மட்டும்தான் மயங்க மாட்டான். நான் அவனை மயக்கிட்டே நினைச்சாலும் மயங்க மாட்டான். இல்லாட்டி நான் எல்லாத்தையும் சூப்பரா இருக்கேன், நான் எல்லாம் அமக்கலமா பண்றேன் அப்படின்னு நினைச்சாலும் மயங்க மாட்டான். அதுதான் மாறணும். இந்த எண்ணங்கள் நீங்க அப்பப்ப கொஞ்சம் அந்த கவனிக்கணும். அதாவது உங்க மனசு குருவிடத்துல இருந்து விலகிறதா அப்பப்ப செக் பண்ணிக்கோங்க. குருவிடத்துல இருந்து உங்க மனசு விலகிறது அப்படின்னாலே தற்பெருமையும் அகம்பாவமும் இல்லாட்டி மற்ற யார் மேலேயோ அபிமானமும் கூடிடுத்துன்னு அர்த்தம். சில பேருக்கு என்ன ஆகும்னா, பல பேர் கதை சொல்றதை கேட்பா, பல பேர் பாடுறதை கேட்பா, பல பேர் வளர்ந்து போயிட்டுனா உடனே அப்படியே குருவிடத்துல அபிமானம் அப்படியே குறையும். அதுதான் அந்த ஜாக்கிரதை நீங்க தான் பார்த்துக்கணும்பா. கண்ணன் சொல்லுவான் நிச்சயமா. அப்ப பகவான் சொப்பனது வந்து, நீ என்ன கொடுக்கறியோ நான் சாப்பிடுறேன்னு சனாதன கோஸ்வாமி கையை கூப்பிண்டார். சரி, என் குரு ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவினுடைய பரிபூர்ண அனுகிரகம் நீ வரேன்னு சொல்றாய், சந்தோஷம் அப்படின்னு அடுத்த நாள் போறா. பரசுராம் சௌபேவும் அவருடைய மனைவியுமா ரொம்ப ஆனந்தம் பிரியாவிடையோட மதன மோகன மதன் கோபாலன் மதன கோபால் அப்படின்னு பேரும் இருக்கு அவனுக்கு. சனாதன கோஸ்வாமியின் இடத்துல கொடுக்க அவரும் ஆனந்தமா அந்த மூர்த்தியை எடுத்துட்டு வந்து இதே இந்த துவாதச ஆதித்ய டிலா அங்கதானே அவருடைய பஜனை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமா தான் குட்டீரம். முதல்ல வெறுமை ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துருப்பார், அங்கேயே கொண்டு வந்து இந்த மூர்த்தியை வச்சுட்டார். அவனுக்கு தனியா ஒரு கூரையோ குடிசையோ ஒன்றும் கிடையாது. அவன் தான் சொன்னானே உன் இஷ்டப்படி இருப்பேன். வந்தாச்சு, அவர் போனார், யமுனையில தீர்த்தம் ஆடினார், அப்புறம் மாதுகரி வாங்கிட்டு வந்தார். என்ன வாங்கிட்டு வருவார்? கோதுமை மாவு கிடைக்கும், அதை வாங்கிட்டு வந்தார். அது அப்படி யமுனை தண்ணியை விட்டு அப்படி பிசைஞ்சார். குளிச்சுட்டு வரும்பொழுது பிசைஞ்சிடுவார், வருவார். அப்படியே அங்கே 4-5 விறகெல்லாம் பொறுக்கினார். அப்படியே ஏற்றி பற்ற வச்சார். அதுலேயே ஒரு கல் மாதிரி எதையோ வச்சார். அப்படி நன்னா இந்த மாவை அப்படி தட்டினார். இந்த கட்லெட் மாதிரி வச்சுக்கோங்களேன், அப்படி தட்டினார்.
அப்படி நெருப்புல வாட்டினார். இப்படி பார்த்துட்டு இருக்கான் மதன் மோகன். வாட்டினார். ஒரு சின்ன ஒரு இலையை எடுத்தார், அது மேல அதை வச்சார், ஒரு துளசி தளத்தை வச்சார், அப்படி கையை கொடுத்தார், காய் வச்சுட்டு கையில் வச்சுட்டு, கிருஷ்ணா ஏத்து கோபத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மன அப்படின்னு அவன் சொன்ன ஸ்லோகத்தையே சொன்னார். இந்த ஸ்லோகம் பகவத்கீதையில இருக்கு, உங்க எல்லாருக்கும் தெரியும். பாகவத்துல இந்த ஸ்லோகம் எந்த இடத்துல வேறது கண்டுபிடிக்கலா? கண்டுபிடிச்சிடணும். கொடுத்தா இவன் இப்படி பார்க்கறான், ஏன்னு கேட்டா இவனுக்கு இப்படிலாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லை. இவர் கொடுத்த அதுக்கு பேர் பாட்டின்னு பேரு. இன்னைக்கும் அந்த பிரசாதம் மதன் மோகன் கோவில்ல கொடுப்பார்கள். கேட்கணும், அவன் அவன் சங்கல்பம் பண்ணா கொடுப்பான். கொடுத்தா இப்படி பார்த்தான், கொஞ்சம் அப்படியே வாயில விண்டு போட்டுட்டான். உப்பு இல்லை, நெய் இல்லை, இதுக்கு இப்படி சாப்பிட்டு பழக்கம் இல்லை. அவன் செல்லக்குட்டி. மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா राधे. जय बोलो राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. जय बोलो राधा मदन मोहन की जय. जय बोलो सनातन गोस्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद. भारत माता की जय. राधे कृष्णा.